ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பழைய கோட்டை மிளகு பொடி சாதம் அண்ட் நெல்லிக்காய் பச்சடி. இந்த காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 6லேருந்து 7 நெல்லிக்காய் நல்லா பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது ஒரு 3 விசில் அளவு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பச்சடிக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5, பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதுக்கும் கம்மியாக ரொம்ப சின்ன துண்டாகவே சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச நெல்லிக்காவும் நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப குழன்னு வேக வைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு 3 நெல்லிக்காவை மட்டும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். கொட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்க நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு நல்லா திக்கான தயிர், இப்போ இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட், இது கூட இந்த ரைத்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் டேஸ்ட்டான நெல்லிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாதம் வேக வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவு புழுங்கல் அரிசியை ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் மாற்றி ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. இதை ஒரு 3 விசில் அளவு வச்சுட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம். நம்ம நிறைய குவான்டிட்டி செஞ்சோன்னா தனித்தனியாக வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக செய்கிறதால இது ஒரேடியாக சேர்த்து வறுத்துக்கிறோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துருச்சு. இதையும் இது பிளேட் தனியாக வச்சுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த வறுக்கிற டைம் மாறும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு 2 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். தனியா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 மடங்கு அப்படின்னா தனியா 2 மடங்கு சேர்த்துக்கோங்க, அதுதான் அளவு. இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சு. இதை அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தனியா நம்ம எந்த அளவு சேர்த்தோமோ அதே அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுத்தாச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்து இதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இதுவும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்ச மாதிரி வெந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாப்பாட்டு கூட அதிகமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச பவுடர் நல்லா காரமாக இருக்கும். அதனால் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். அடுத்து பால் 7 சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடு சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி கலந்துக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா கலந்த பிறகு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா சேர்த்துருக்கேன். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் கமகமன்னு நல்ல ரிச்சான பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அழகாக பிளேட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு இந்த பச்சடி காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.